ஸோ என் பேர் விஷ்ணு, எனக்கு 20 ஏஜ் ஆகுது. பாலக்காடு கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 10 மந்த்ஸாகவே ஹேர் ஃபால் இருக்குது. என்னோட நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸும் என் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க. அவங்களாம் மினாக்சிடைல் அந்த மாதிரி பிஆர்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. லைக் அப்போ தான் நான் சாரோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். நிறையா பேஷண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அங்கேயே லொக்கேஷன்லேயே போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஒரு 10 மந்த்ஸாகவே மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இப்போது நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போது பெர்மனன்ட் க்ரோத் இருக்குது. இன்னும் கண்டினியூஸாக ஃப்யூச்சர்லேயும் இந்த மருந்து யூஸ் பண்ணும். முன்னாடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் பாட்டியெல்லாம் சொன்னாங்க லைக் ஹேர் ஃபால் நிறையா ஆகுது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் இப்போ வந்து அதே ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் சொன்னாங்க நல்லாவே டென்சிட்டி வந்துருக்கு, லைட்டுக்கு அடியிலலாம் நின்னா நல்லாவே ஸ்கேல்ப்லாம் தெரியும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ ஏன்னா பிஆர்பி இதெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். லைக் ஒரு மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளாரே திரும்பியும் பால் ஸ்டார்ட் ஆகிடும். சித்தா அப்படி இல்லை, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் அது பெர்மனண்டா இருக்கும். ஒரு மிஷின் வச்சு நீங்க ஸ்கேல்ப் பண்ணுவீங்க, எவ்வளவு பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆயிடுச்சு அதெல்லாம் தெரியும் காமிச்சிங்கள. அதுல இருந்து ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. ஓகே, இப்படிதான் இந்த மாதிரி மிஷின்ஸும் இருக்கு. ஹாய் விஷ்ணு. ஹாய் சார். How are you? How are you? Nice. உங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம நேருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுங்க உங்களை பற்றி. ஸோ என் பேர் விஷ்ணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் தமிழ் அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் இப்போ காலேஜ் முடிச்சிருக்கேன். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் நான் ஹேர் ஃபால் நோட்டீஸ் பண்ணேன். அப்போ செகண்ட் இயர் ஆகும்போது அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ நிறையா ரெமடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலோ வேற அந்த மாதிரிலாம். பட் எதுவும் யூஸ் ஆகல. அப்புறம் தான் டாக்டரோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல, ஏதோ டிப்ஸ். அப்போ டாக்டர் சொன்னாங்க ஸ்கேல்ப்பு ஃப்ரீயாக ஸ்கேன் பண்ணி அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கேல்ப் ஃபோட்டோ அனுப்பி கொடுத்தேன், என்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மெடிசின் யூஸ் பண்ணி இப்போ லைக் 10 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே ரிசல்ட் இருக்கு. முன்னாடியெல்லாம் முடி சும்மா கவுண்ட் பண்ணும்போது 10 years 12 years வரும். இப்போ 1 or 2 வந்தது அவ்வளோதான். ஓகே விஷ்ணு, ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே நம்ம கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து பால்னஸ் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹேருக்கு இன்னொரு ரொம்ப கேப் இருந்துச்சு. தலை வந்து அப்படி நல்லா தெரியாத கண்டிஷனில் உங்களுக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில். எதனால உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஐடியா இருக்கா? ஏன்னா கம்மியான ஏஜில் அந்த மாதிரி கண்டிஷன் அவருக்கு ஆகாது. உங்களுக்கு எதனால இருந்துச்சுன்னு ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்கிற வாட்டர் குளோரின் வாட்டர். ஓகே, ரொம்ப இயர்ஸாவே நான் அதுல தான் குளிச்சுட்டு வரேன். பட் ஆனால் இங்கே கேரளா பாலக்காடு ரொம்ப நேச்சரா இருக்கும். நேச்சர் தான். ஆனா இந்த ஏரியால மட்டும் குளோரின் வாட்டர். அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மட்டும் குளோரின் வாட்டர். ஸோ அதுதான் மெயின் ரீசன். அண்ட் நான் அந்த மாதிரி வேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணிருந்தேன். ஓ, ஹேர் செட் பண்றதுக்கு ஹேர் ஜெல் அது மாதிரி. சோ இது ரெண்டு தான் மெயின் ரீசன். உங்க ஜெனட்டிக்ல இருக்கு? தாத்தா பாட்டிக்கு அப்பாவுக்கு பால்னஸ் இருக்கு. ஓகே, தாத்தாக்கு இருக்கு. ஆனா அப்பாவோட தம்பி அவங்களுக்கு இல்ல, அப்பாவுக்கு மட்டும் தான் பால்னஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கம்மியான ஏஜ்ல வந்து பால்னஸ் வருது நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னா ஜெனட்டிக் நிலமான சான்சஸ் இருக்கு. அதனாலதான். பட் ஸ்டில் வந்து நீங்க வேக்ஸ் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்க. எவ்வளவு நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10 months ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களே. சோ இந்த 10 months ட்ரீட்மெண்ட்ல எந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு? ஸோ அந்த மெடிசின்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் 15 daysல நோட்டீஸ் சேஞ்ச் பண்ணான்னு. ஆனா பட் ஒரு 1 month ஆகும்போதுக்கு நான் விசிபிள் நோட்டீஸ் சேஞ்ச் பண்ணேன். லைக் ஹேர் ஃபால் கம்மியாச்சு அண்ட் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் பை 3rd month ஹேர் ஃபால் நல்லாவே கம்மியாச்சு. அப்புறம் லைட்டு கீழே எல்லாம் என்ன ஸ்கேல்ப் தெரியும். 3rd monthல இருந்து ஸ்கேல்ப் தெரியல, திக்னஸ் வர ஆரம்பிச்சு. இப்போ நல்லாவே ஸ்கேல்ப் இப்போ ஒண்ணுமே தெரியாது, நல்ல திக்னஸ். ஓகே, ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க ஹேர் ஜெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு நாள் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? அது லைக் வீக்லி ட்வைஸ் அப்படியெல்லாம் தான் ட்ரை பண்ணுவேன். லைக் ஒரு 1 or 2 months ட்ரை பண்ணிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் ட்ரை பண்ணலையா, இல்ல டைரக்டா நம்ம கிட்டே வந்துட்டீங்களா? இல்ல, ட்ரீட்மெண்ட் எதுவும் ட்ரை பண்ணல. லைக் வீட்லயே இந்த ரெமடிஸ் அலோவேரா, ஃபெனுக்ரிக் அந்த மாதிரி எடுத்தேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் தான் டாக்டரோட வீடியோ பார்த்தேன். சரி, ஓகே. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் உங்ககிட்ட ரொம்ப கேட்கணும்னு நினைச்சேன் நான். இப்போதான் காலேஜ் முடிச்சு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஸோ இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்கணும், இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சித்தா ட்ரை பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஆர்பி போலாமா, ஜிஎஃப்சி போலாமா, டிரான்ஸ்பிளான்டேஷன் போலாமா, ஏன்னா பால்னஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது பயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க. நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணாம நீங்க சித்தாக்குள்ள வந்துட்டீங்க. ஸோ ஏன்னா பிஆர்பி இதெல்லாம் எடுத்தோம்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். லைக் ஒரு மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளாரே திரும்பியும் பால்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும். சித்தா அப்படி இல்லை, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் அது பெர்மனண்டா இருக்கும், நேச்சுரல். மற்றது அப்படி இல்லை. இப்போ அந்த க்ரோத்திங் பாயிண்ட்னு ஒன்று சொல்லுவோம்ல, இப்போ நீங்க சொன்னீங்க 60 to 70% எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த க்ரோத்திங் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி ஸ்கேல்ப் எல்லாம் இப்படி நகர்த்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் லைக் கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த பால்னஸ். இப்போ கொஞ்சம் ஹேர் நிறைய வந்தனால டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நான் சொன்ன லைட் கீழ இருந்தா அதுல இப்போ கரெக்ட் திக்னஸ் வந்துச்சு. டச் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க டச் பண்ணும்போது
பார்த்துட்டு சொன்னாங்க ஹேர் கொஞ்சம் திக்னஸ் ஆயிருக்கு. டென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, அந்த டைம்ல எப்படி உங்களுக்கு ஒரு இது கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சா இல்ல அதுக்கு முன்னாடி கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களா? அதுக்கு முன்னாடி சொன்னாங்க லைக் ஹேர் தின் ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ தான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ லைக் ஒரு 3 months 4 months முடிஞ்சப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஹேர் திக்னஸ் ஆயிருக்கு, என்ன மருந்து யூஸ் பண்ற அப்படிலாம். இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க இருக்கிறது பாலக்காடுல, இங்க இருக்கீங்க கேரளால இருக்கீங்க, இங்க தமிழ்நாட்டுல சென்னையில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா அப்படின்னா வீட்டுல வந்து டவுட் இருந்திருக்குமே, ஏன் அங்க ட்ரை பண்ண அது மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களா, ஏதாவது சொன்னாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் யாரும் நம்பல. மோஸ்ட் ஆஃப் தி கேஸ்ல வந்து ஸ்கேமா தான் இருக்கும் மருந்தெல்லாம். அப்போ நம்பல. வீட்லயே ஏதாவது யூஸ் பண்ணு லைக் நேச்சுரலா யூஸ் பண்ணா கண்டிப்பா வரும். ஆனா வராதனால ட்ரை அப்படி ஆன்லைனாவே ஸ்கேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? மோஸ்ட்லி ஆன்லைன் ஸ்கேம் தானே. இந்த ஏன்னா அம்மா அப்பா மொபைல் பார்க்கும்போது வீடியோ வரும் 1 மாசத்துல இவ்வளவு முடி வந்துருச்சு, இந்த இது வரையும் முடி வந்துருச்சுன்னா அதெல்லாம் பார்த்து ஸ்கேமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 1 monthல அவங்களே டிஃபரன்ஸ் பார்த்தாங்க, ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆச்சு. ஜெனரலா இந்த ஏஜ்ல வந்து வீட்ல வந்து ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல என் பாட்டி சொன்னாங்க அது ஹேர் ஃபால் இல்ல சாதா மாதிரி தான் இருக்கு, பெருசா ஒன்றும் தெரியல, அதெல்லாம் நார்மல், டெய்லியும் 50 years அதெல்லாம் நார்மல்னு சொன்னாங்க. பட் போக போக திரும்பி அது காமிச்சு கொடுத்தேன், இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் ஓகே அப்பதான் அவங்க பிலீவ் பண்ணாங்க. ஓகே, அப்ப பாட்டி இருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க ட்ரெடிஷனலா வந்து இங்க ஹேர் ஆயில் பண்றது உங்களுக்கே நிறைய அதெல்லாம் அந்த அனுபவம் எல்லாம் இருந்திருக்குமே. இங்க மெயின்லி கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது யூஸ் பண்ணிட்டு எனக்கு பெருசா ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருந்தது, அது என்ன தேய்ச்சாலும் ஹேர் ஃபால் ஆகும் சொன்னாங்க. ஓகே, நான் ஆரம்பத்துல உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நான். ஓகேங்களா, போன்ல கூட இதை கேட்டிருந்திருப்பேன் உங்ககிட்ட, எதுக்கு வந்து நீங்க பிஆர்பி ஜிஎஃப்சி அந்த மாதிரி போகாம, ஏன்னா எங்க ஏஜ்ல இருக்கவங்க எல்லாருமே அதை கேட்டுருவாங்க, நான் எடுத்த உடனே ஹெச்டி பண்ணிட்டுமா அது பண்ணிட்டுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க அந்த மைண்ட் செட்ல நீங்க இல்ல. ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வேற ஏதாவது இந்த கம்மிஸ் மாதிரி ட்ரை பண்றது, நீங்களே சொன்னீங்க நீட்டமா முடி வளருது ஸ்கேம்லாம் சொன்னீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ணணும்னு நினைச்சிருந்துருக்கீங்களா? கம்மிஸ் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அப்போ கம்மிஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு அப்புறம் டர்மா ரோல் யூஸ் பண்ணிருந்தேன். டர்மா ரோல் யூஸ் பண்ணிருந்தீங்க? ஆனா மினாக்சிடைல் யூஸ் பண்ணல, டர்மா ரோல் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஆனா அதுலயும் பெருசா சேஞ்ச் எல்லாம் நான் பார்க்கல. ஓகே, அப்புறம் மோஸ்ட்லி இந்த நேச்சுரல்ஸ் தான் எடுத்தேன், அலோவேரா, ஃபெனோக்ரீக், அப்புறம் இந்த கேர்டு அந்த மாதிரி எடுத்தேன். ஹேர் பேக்ஸ் மாதிரி ஹேர் பேக்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது ஹேர் பேக்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. நம்ம சேனல்லையும் நிறைய ஹேர் பேக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பட் பேசிக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 to 3 months வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. அதுக்கு மேல உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கு, ஹேர் ஃபால் குறையில ரெடியூஸே ஆகல, அப்படியே தான் இருக்கு, இல்லை ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க வந்து எங்களையும் கன்சல்ட் பண்ணலாம், இல்லை உங்க நியரஸ்ட் இருக்க டாக்டர்ஸையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நான் ஹேர் பேக் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு 6 மாசம் 1 வருஷம் அது மாதிரி போகாதீங்க. ஒன்ஸ் பால்னஸ் மாதிரி ஆயிடுச்சு, கேப் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி ஹேர் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரது டைம் அதிகமா எடுக்கும். ஸோ அதனால இது ஒரு நோட்டா நான் சொல்லிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க ஆன்லைன் ஸ்கேம் இதெல்லாம் சொன்னீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேமெண்ட் பண்ணி மெடிசன்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சா? நம்ம பேமெண்ட் பண்ணிட்டே மெடிசன்ஸ் அனுப்புவாங்களா அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல அந்த மாதிரி டவுட்ஸ் இல்ல. மெடிசின்ஸ் எல்லாம் கையில வந்துருன்னு 100% ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா யூடியூப் சேனல் இருக்கு, ஃபேஸ் ரிவீல் பண்ணி தான் எல்லாம் பண்றாங்க. அப்போ அந்த ஒரு பயம் இல்ல. ஓகே, பயம் இல்லை. ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மெடிசன்ஸ் வந்த உடனே யூஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப இதாக அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருந்திருக்காது. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அது ஸ்டார்ட் பண்ணும்போது? ஃபர்ஸ்ட் 2 days அந்த எண்ணெயோட ஸ்மெல்லே ரொம்ப வீட்டுலலாம் யாருக்கு இப்பவும் பிடிக்காது இந்த எண்ணெயோட ஸ்மெல். ஆனா எனக்கு இப்போ யூஸ் ஆகி எனக்கு இப்போ அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஸ்மெல்ல இருந்து எனக்கு புரிஞ்சுச்சு, ஓகே இது இன்னும் நேச்சுரல். எஸ், ஆமா, ஏன்னா ஆர்டிஃபிஷியல் எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ஸ்மெல். அப்ப எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஓகே ஒரிஜினல். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். ஓகேங்களா, நீங்களே கேட்டிருந்தீங்க இந்த எனக்கு எப்படி என் போட்டோவை பார்த்துட்டு நீங்க வந்து ஹேர் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்றது எனக்கு டவுட்ஸ் ஆரம்பத்துல உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ அது உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சா? இப்போ கிளாரிட்டி இருந்துச்சு. என்ன ஒரு மிஷின் வச்சு நீங்க ஸ்கேல்ப் பண்ணுவீங்க, எவ்வளவு பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆயிடுச்சு அதெல்லாம் தெரியும் காமிச்சிங்களே. அதுல இருந்து ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, ஓகே இப்படிதான் இந்த மாதிரி மிஷின்ஸும் இருக்கு. அப்புறம் அதை பார்த்து நான் ரிசர்ச் பண்ணேன், என்ன மிஷின் என்னது எப்படி, அப்ப ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. ஆனா ஜெனரலா வந்து பேபி ஹேர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் ஆயிடும். அவங்களே சொல்லுவாங்க எனக்கு தொட்டு பார்க்கும்போது எனக்கு இங்கெல்லாம் க்ரோத் ஆயிருக்கு, இருக்கு தொட்டு பார்க்கும்போது சின்ன சின்னதா அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அது ஃபீல் வந்துருச்சுனாவே அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு இருக்கும். ஹேருக்குன்னு வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒரு மித்தா இருக்கும், இதெல்லாம் ஒரு மித்து அப்படின்றதே எனக்கு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் அது மாதிரி இருக்கா? இந்த கம்மிஸ் அண்ட் அதர் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மித்துன்னு உங்ககிட்ட வந்து தான் தெரியும். வீடியோ நீங்களே வீடியோ போட்டிருக்கீங்க கம்மிஸை பத்தி. அப்புறம் நானும் ரிசர்ச் பண்ணேன் கூகுள்ல, கம்மிஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? அதுலயும் சொன்னாங்க ஃபுல்லி ஒர்க் அவுட் ஆகாது, சான்சஸ் தான் இருக்கு, அது லைக் 20 to 30% சான்சஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான், அதெல்லாம் மித்துன்னு தான் நம்பிக்கை. டெர்மாரோல் அதுவும் ஒரு மித் தான். ஏன்னா அது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months வரை யூஸ் பண்ணேன், ஆனா எந்த ரிசல்ட்டுமே வந்ததில்லை. கண்டிப்பா 6 months ஏதாவது ரிசல்ட் வந்திருக்கணும். நான் ரிசர்ச் பண்ண வீடியோஸ்ல எல்லாம் ஒரு 3 to 4 months ஹேர் எல்லாம் வந்துரும் சொன்னாங்க, ஆனா எந்த ஒரு அந்த மாதிரி வரல. அது ஒரு மித்தா தானே அது.
ஒரு இது வந்துருச்சு. ஓகே நிறைய ஆயில் பாக்ஸ் அனுப்பியிருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் 2 to 3 months யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஹேர் ஃபால் இன்னும் ஜாஸ்தி ஆன மாதிரி தான் இருந்துச்சு அது யூஸ் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ இந்த இன்ஸ்டா யூடியூப்லலாம் நிறைய மித்த இந்த மாதிரி ஏதாவது நிறைய பேர் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு நோட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா யூடியூப்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க விஷயத்த வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு வளரவே இல்லை, இருந்த முடியும் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ ட்ரை பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் வளரணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரே ஒரு ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் ஆயிடாது அப்படின்னு நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதனால பிளைண்டாக வந்து இது முடி வளர்ந்துரும், வழுக்க தலையிலே முடி வளர்ந்துரும், நீட்டாக வளர்ந்துரும், நிறைய நான் வந்து ஷிப் பாக்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன், இந்தியா ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்களும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 months ட்ரீட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்கல்ல. ஸோ இந்த 10 months ட்ரீட்மெண்ட்டில் உங்கள் ஹேர் க்ரோத்தோட ப்ராசஸ் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் சொல்லிங்க நீங்கள். இப்போ நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இன்னும் நீங்கள் சொன்னீங்க இன்னும் 2 monthsல கம்ப்ளீட்லி க்ரோத் ஆகிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்னும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன், ஆயில் பை பண்ணி யூஸ் பண்ணேன். ஏன்னா லைக் எனக்கு லாங் டைம் இன்னும் ஹேர் வேணும். ஸோ அண்ட் இட்ஸ் நேச்சுரல் வே ஆல்சோ. ஸோ அது கண்டிப்பாக ஹேர் இன்னும் யூஸ் பண்ணேன். ஓகே, என்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் ஹேர் ஆயில் பை பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா பாட்டி எல்லாரும் சொல்லும் போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒன்றும் இல்லாத ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ க்ரோத் ஆயிடுச்சு, டென்சிட்டி இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீ யூஸ் பண்ண ஃபியூச்சர்ல கண்டிப்பா. ஓகே, ஸோ அப்போ இந்த மெடிசன்ஸ் அப்படி ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா. ஓகே, மெடிசன்ஸ் குறைச்சிடலாம், பட் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டு நம்ம சிம்பிளான லைஃப் ஸ்டைல கொண்டு போகலாம். நான் அது ஒரு 2 to 3 months போட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்றேன். ஓகே. ஆக்சுவலி நீங்களே சொன்னீங்க ஆன்லைன்னா ஸ்கேமா இருக்கும், பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நியர்பைல இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க அப்படின்னா நேரில் என்ன வந்து பார்த்துருவாங்க, பிரச்சனை கிடையாது. பட் இது மாதிரி நீங்க கேரளாவில் இருக்கீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, பேமெண்ட் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமா கிடைக்காத அந்த பயம் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும், ஸ்கேமா இருக்குமோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். ஸோ நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது கண்டிப்பா ஸ்கேம் இல்லை. ஏன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதுக்கு இவ்வளோ 1 lakh சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கு. அப்போ கண்டிப்பா ஸ்கேம் இல்லை. அண்ட் என்னோட 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் என்னோட ஒன் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் மினாக்சிடில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த சேஞ்சுனா சொன்ன மினாக்சிடில் யூஸ் பண்ணா க்ரோத் வரும், ஆனால் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணா எல்லாமே போயிடும். அண்ட் இந்த யூடியூப் சேனல் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். ஓகே, கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் இருக்கு, ரொம்ப நிறைய ஸ்கேம்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவு ஸ்கேம் இருக்கு. ஆனா டாக்டர் கிட்ட வந்த உடனே நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஹேர் ரீக்ரோத் ஆக பார்த்த உடனே லைக் அந்த ட்ரஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு அது டவுட்ஸ் இருக்கு, எடுக்கலாமா வேண்டாமா சரியாகுமான்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நீங்க ஸ்கேல்ப் அனுப்பும்போது இது கியூர் பண்ண முடியும், பட் ஆனால் நீங்க டைம் எடுக்கும், நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது நாங்கள் சொல்லியிருப்போம். ஸ்டார்டிங் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அது மாதிரி ஒருத்தருக்குமே ஒரு கண்டிஷன் இருக்கும். சில பேருக்கு 3 மாசத்துக்கு சரியாகும், சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்க வேண்டியது இருக்கும். ஆனா கியூர் ஆகுமா ஆகாதுன்னு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம். எங்களால் கியூர் பண்ண முடியாதுன்னா கியூர் பண்ண முடியாதுங்க, சாரி அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால நாங்கள் அது மாதிரி கண்டினியூ பண்ணியிருக்கீங்க, 1 yearனாலும் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ உங்க இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இந்த இன்டர்வியூக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் ஆக்சுவலி என்னன்னா உங்க இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, ஒரு சின்ன இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஜென்ரலாக வந்து ரொம்ப அவசரமா என்ன ஹெச்டி பண்ணிட்டுமா, பிஆர்பி பண்ணிட்டுமா, நான் ஜிஎஃப்சி ஆல்ரெடி போய் பார்த்துட்டேன், நான் அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நிதானமாக நாங்கள் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணிருக்கீங்க பாருங்க இந்த எங்கேஜில். ஸோ அதுக்கு தான் நான் உங்களை வேல்யூ பண்ணணும்னு நினைச்சேன். இல்லை அது மாதிரி ஆல் தி பெஸ்ட். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நம்மளோட மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு நெக்ஸ்ட் 3 monthsக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்டரியாக கொடுப்போம். ஸோ நம்ம அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு 3 monthsக்கான மெடிசன்ஸ் இதில் இருக்கு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் போடுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட்ஸ் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர் இல்லாமல் இருந்துடாதீங்க. இன்னும் நல்லா டென்சிட்டி ஆகணும். நானே கைட் பண்ணுறேன், மெடிசன்ஸ் எப்போ கரெக்ட் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.